அரசியல் என்பது ஒரு விழிப்புணர்வு. நம்ம யார் ஆள வேண்டும் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம யார் ஆள வேண்டுமோ அவர்களுக்கான ஆதரவை தருவதும் அதை நோக்கி பயணிப்பதும் நமக்கான கடமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த தெளிவில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் 543 எம்பிக்கள் கணக்கிருக்கிறது. இதிலே பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. கொஞ்ச நேரம் தராம வந்துட்டா முடிச்சிடலாமே. கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடறேன். அது வேணும்ட்டே எங்கிருந்தா வருதான்னு தெரியாது. கரெக்டாக நம்ம பேசும்போது ஏதாவது கொடுத்துறா. எங்க விட்டேன்? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எவ்வளவு தெளிவாக அரசியல் காய் நகர்த்துதல் நடந்திருக்கிறது பாருங்கள். இதில் உங்களுக்கு யாராவது நான் சொல்கிற செய்தி புதுசாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சொன்னதை இந்த கருத்தை பரிமாறிக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைவேன். ஒற்றை எம்பி கூட பாரதிய ஜனதா கட்சியில் முஸ்லீம் கிடையாது. தெளிவாக கொடுக்கறதே கிடையாதுன்னா ஜெயிச்சு வரலன்னு இல்லை, சீட்டே கிடையாது. ஒரு எம்பி கூட பாரதிய ஜனதா கட்சியில் முஸ்லீம் தர்றதில்லை, தரலை, ஜெயிக்கலை. இத்தனை 1000 எம்எல்ஏக்களில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட திரிபுராவில் தஃபத்தல் ஹுசைன் அப்படிங்கிற தப்பித்தவறி உழுந்து விட்ட ஒரு எம்எல்ஏவை தவிர, அது கூட வேற செட்டிங். அது இந்த ஊரில் சில பேர் இருக்கான் இல்லையா, யாரு நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் பேர் சுற்றிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி தப்பித்தவறி. நான் அது போன்ற அருவருப்பானவர்களுடைய பெயரை கூட சொல்வதற்கு அசிங்கப்படுகிறேன், அதனால் சொல்கிறதில்லை. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அது உருவாக தான் செய்வோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கமே. நாம் எந்த அளவுக்கு அவர்களை புறக்கணிக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு பர்சனலாக ஏதாவது தேவைன்னும் போது போய் நின்றுடுறாங்க சில பேர். அதில் வர்ற பிரச்சனை அதெல்லாம். அதை தான் தவிர்க்கணும். அதுக்கு தான் நான் திண்டுக்கல்லில் பேசும்போது மீண்டும் அதை இங்கேயும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதே நான் குறிப்பிடக்கூடிய அந்த நபருடைய மகளைத்தான் நான் திருமணம் முடித்திருந்தேன். அவன் எப்போ போய் பிஜேபியில் சேர்ந்தானோ, ஐடியாலஜிக்கலி ஐ பார்ட் வேஸ். நான் தெளிவாக சொன்னேன், ஒன்று அப்படி நில்லு, இப்படி நில்லு அப்படின்னு. இல்லை அவர் நீயே தல்லாக்கு தெரியும்னா நீ கிளம்பிடு அப்படின்னு. இது என்னை படைத்த ரப்பின் மீது ஆணை, வேற எந்த பிரச்சனையும். மெயின் பிரச்சனை இதுதான். அதனால் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நான் பெற்ற பிள்ளைகளுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. இது அல்லாஹ்வின் மீது ஆணை. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாத்தியம் நம்மலாம் எல்லாருமே ஆண்களாக தானே இருக்கிறோம். பெத்த பிள்ளையை பார்க்காம இருக்கிறது. பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது பிள்ளை, ஆனால் பார்க்க முடியாதுன்னா எப்படி அந்த இடத்துக்கு போவேன்? எப்படி பிள்ளைக்காக கூட எப்படி அந்த இடத்துல நிற்க முடியும்? அது அப்படி அவ்வளோ ஒரு அருவருப்பான செயல் அல்லவா? இந்த சமூகத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், இந்த சமூகத்திலே ஒற்றை பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது என்பதற்கும், முஸ்லிம் பெண்களை கற்பழிப்பதற்கும், ஆண்களை கொன்று ஒழிப்பதற்கும், குண்டோடு அடித்தவர்களை கொள்வதற்கும் திட்டம் தீட்டி கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே போய் நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு அயோக்கியனுடைய வாசல் பக்கம் கூட நின்ற முடியாது. இல்லை, ரொம்ப பெரிய வேதனை. நான் அழுத காலத்தில் எல்லாம் நல்லா நினைவு இருக்கு. இப்படி எங்கள் டைனிங் டேபிள் இப்படி இருக்கும், அந்த பக்கம் என்னுடைய ரூம் இருக்கும், என் பிள்ளைங்க விளையாடினதெல்லாம் அங்கே இருக்கும். நான் இங்கே உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்க ஓடினது, நான் போய் உட்காந்தா என்னை நோக்கி வர்றதெல்லாம் நினச்சி அழுது எங்கள் அம்மா என்னை தேத்தி எங்கள் அம்மா எவ்வளோ நேரம் தேத்துவாங்க. எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கவே நான் வீட்டை விட்டே போயிட்டேன். சரி, நான் தனியாக போய்க்கிறேன், சிட்டி சைடு கோர்ட் பக்கமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. கோர்ட் பக்கமாக இருந்து அதோட போனவன் தான் அந்த பக்கம். நான் எங்கள் வீட்டு பக்கமே வரதில்லை. அதுக்கப்புறம் தனியாக போயிட்டேன் அப்படியே. ஏன்னா அங்கே இருந்தால் பிள்ளைகளுடைய நினைவு வருதுன்னு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இவ்வளவு நம்ம ரத்த பந்தங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த நேரத்தில் அதை சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை 6 வருஷமாக நான் அதை சொன்னதில்லை. இன்னைக்கு தேர்தல் நேரத்தை அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னது ஒத்தை வார்த்தை தான். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தூய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு முஸ்லீம் பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஏ கூட ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லித்தான் வெளியே அனுப்பினேன். அதுக்கு அதை நினச்சி பெருமைப்படுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட சிறந்ததை, இதை விட பன்மடங்கு உயர்ந்ததை நமக்கு தருவதற்கும் அலங்கரிப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவன். நல்லா தான் வச்சிருக்கான் நம்மள, அதில் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் போதுமானவன். அப்போ அரசியல் என்பது பிரதிநிதித்துவம் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி எவ்வளோ பேர் வர்றாங்க, புதுசாக பார்க்கலாமே, புதுசாக ட்ரை பண்ணலாமே, நம்ம என்ன புதுசாக நம்ம நினச்சா என்ன, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு சித்தாந்தம் இது அப்படின்னா, புதுசாக வரவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நீ உட்காருவ, அடுத்து ஓட்டு போகிறதுக்கு நீ இருக்கவே மாட்டேன்.
ஒரு காமெடி ஒன்று சொல்கிறான் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று சொன்னால் பிஜேபி வந்துடும் காமெடி பண்ணுறீங்க. அவ்வளவு லேசு கிடையாது பிஜேபி வந்துடும்ங்கிற வார்த்தை, அவ்வளோ லேசு கிடையாது. ஒன்றும் இல்லை, நேற்று நியூஸ் 18 டிபேட்டில் உட்காந்துருக்கேன். உடனே நரேந்திர மோடி 8:30 மணிக்கு லைவில் தோன்றுறாரு அப்படின்னு பேசுகிறாரு. தாங்கள மனசு, நான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள்லாம் இனிமேல் தெருவில் நடந்தீங்கன்னா பெண்கள் உங்களை கேட்பாங்க, காங்கிரஸ்காரர்களே, சமாஜ்வாடி கட்சிக்காரர்களே, திரிணாமுல் காங்கிரஸ்காரர்களே, நீங்கள்லாம் ரோட்டில் நடந்தீங்கன்னா பெண்கள் உங்களை அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க, எந்த முகத்தை வச்சுட்டு போவீங்க, பெண்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு பிரதமர் இவ்வளோ பெரிய பொய்யை பேசுகிறார். பாராளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது பெண்களுக்கான மசோதாவா? எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்களா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? தடுத்து நிறுத்தப்பட்டது என்ன மசோதா? 2023 பெண்களுக்கான தனி இடஒதுக்கீடு 33% மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சாதாரணமாக இப்போ ரோட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நல்லா கேளுங்க, எவ்வளோ ஆபத்தானது என்றால் இது ஒரு பிரதமருக்கு தெரியாதா? நான் தான் சொன்னேன், ஒரு வாழைப்பழத்துக்குள்ள சைனடை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறீங்க. ஐயோ வேணான்னு நான் சொல்கிறேன்னா, வாழைப்பழம் வேணான்னு சொல்கிறேன்னா, உள்ளே இருக்கிற சைனடு வேணாங்கிறேன். ஆனால் இவன் என்ன பேசுகிறான், ஐயோ பாருங்கள் வாழைப்பழம் தான் வேணாங்கிறான். எவ்வளவு பெரிய இது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே மதுராம் படத்தில் பேசும்போது சொன்னேன், ஒரு பொய்யை திரும்ப 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 பிக் லை தியரி, பெரும் பொய் கோட்பாடு. அந்த பெரும் பொய் கோட்பாடுனா என்னன்னா, ஹிட்லர் சொல்லி கொடுத்தார், ஹிட்லருக்கு கோயப்ப சொல்லி கொடுத்தது. ஒரு பொய்யை சொல், அதை திரும்ப 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 சொல். அதை சொல்லி சும்மாலாம் விட்டுறல, இன்னைக்கு சாதித்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அழித்திருக்கிறார்கள். நோ எம்பி அட்டால் இன் பிஜேபி எக்ஸப்ட் 1 MLA, நோ MLA அட்டால் இன் பிஜேபி. அவ்வளவு தெளிவான ஒரு சித்தாந்தத்தோடு வரக்கூடியவனை சும்மா என்ன பயமுறுத்துறீங்க, பிஜேபி வந்துடும். அதெல்லாம் வந்தா பார்த்துக்கலாம், நாங்கள் இந்த முறை விஜய்க்கு போடுறோம். யாருக்கு? மொத்தம் சொல்கிறான், நாங்கள் இந்த முறை சீமானுக்கு போடுறோம். சீமான் சீன்ல இல்லைன்னு வைங்களேன், விஜய் வந்த பிறகு. அதனால் 2 பேருக்கும் சண்டை, அவங்க 2 பேருக்கு சண்டை. இவன் ஒரு முறை இந்த நடிகருக்கு போடுறேங்கிறான். அதை குறிப்பிட்டு பேச வேண்டிய வேதனையாக எனக்கு ரொம்ப மனசு பாதிக்கிற விஷயம் அது. நான் விஜய் கெட்டவர்னு சொல்லலை, நல்லவர்னு சொல்லலை. இப்போ அது பாயிண்ட் இல்லை. அதை அலசுவதற்கு எனக்கும் என் சமூகத்துக்கும் நேரம் இல்லைங்கிறேன். நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நீ நல்லவனா கூட இரு, நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். அதை யோசிப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம்ல ஒரு இஷ்யூ நடக்குதா? திருப்பரங்குன்றம்ல எதிராளி என்ன சொல்கிறான்? எதிராளி ஏன்னா ஒரு 6 மணி ஆகுதா, நீங்கள்லாம் டீயோடலாம் சாப்பிட்ற டைம் இல்லை இது இல்லையா? மைக்கு தூக்கி பிடிக்குவா? திருப்பரங்குன்றம்ல என்ன இஷ்யூ? அந்த தூணில் போய் நான் விளக்கு ஏத்துறேன்னு சொல்றவனுக்கு ஒரு கொள்கை உண்டு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்லேயே ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, தர்கா கமிட்டியும் எதிர்க்கல, கோயில் கமிட்டியும் வர்றேன்னு சொல்லலை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. நமக்குள்ள பிரச்சனையே கிடையாது. எதிர்ப்பவனுக்கும் ஒரு கொள்கை உண்டு, நமக்கும் ஒரு கொள்கை உண்டு. நம்ம என்னன்னா, அது டிஸ்பியூட்டட் இடத்துல போய் ஏற்றாத அப்படிங்கிறோம். நமக்கும் ஒரு கொள்கை உண்டு. இவ்வளோ பெரிய பேர்னிங் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, ஒத்த கருத்தை கூட சொல்லாத நபர் தான் விஜய். அவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நமக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. உன் ஸ்டாண்ட் என்ன இது வரைக்கும் சொல்லலை. இவரை நம்பி எப்படி போவோம் முஸ்லீம் சமுதாயம்? பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்குவீங்க போவீங்களான்னு தெரியாது. ஆனால் இளைஞர்கள் சில பேர் என்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே, அல்லாஹ் போதுமானவன், அவ்வளோ ஒரு அன்பை ஆதரவை நம்ம சமூகத்தில் பெற்றிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக நம்மளையும் எதிர்த்து போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஃபுல்லாக விஜய் கேங், எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு அது அரசியல் புரியுதா புரியலையான்னு கூட அந்த வேதனை தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறேன். நம்முடைய வீடுகள்லேயே இது புரியாத சில இளைஞர்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூ பீக் இஷ்யூ. ஏன் அப்படின்னா, எச் ராஜா திருப்பரங்குன்றத்திலே பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறார், இது இன்னொரு அயோத்தியாக மாற்றப்படும் என்று சொல்கிறார். உங்களுக்கு எப்படி இன்னொரு இடத்துல நீங்க பாபர் மசூதி கட்டப்படுவதற்கான தீர்ப்பு தரப்பட்டதோ, அதே மாதிரி உங்களுடைய தர்காவை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுக்கீங்க. தர்கா கூடும் கூடாது, ஏத்துக்கலாம், எங்க இஷ்யூ, இன்டர்னல் இஷ்யூ, தட்ஸ் another thing, we'll discuss it later. ஆனால் உங்களுக்கு எப்படி பள்ளிவாசலை கொண்டு போய் அங்க வச்சுக்கிறதுக்கு அயோத்தியில் சொல்லப்பட்டுச்சோ, அதே மாதிரி நீங்க திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவை ரீலோகேட், அவன் சொன்ன வார்த்தை, தர்காவை ரீலோகேட் பண்ணி இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லி செய்தார்கள். அந்த நேரத்தில் தனக்கென்று ஒரு கருத்தே சொல்லாத நபர் விஜய், தனக்கென்று ஒரு கருத்து இருந்திருந்தாலும், நேற்று தலைவர் ராகுல் காந்தி மேடையில் சொன்ன மாதிரி, ஒரு காலத்தில் அதிமுகவிற்கு என்று ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்தது உண்மை. அவர்களே பாசிசத்தை எதிர்த்தது உண்மை.
மோடியா லேடியா என்று பகிரங்கமாக சவால் விடுத்தது உண்மை. அப்படிப்பட்ட கட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசியல் செய்கிறது என்றார். அதை அந்த விளக்கை ஏத்தனா என்னன்னு கேட்டாரு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தான் we are not afraid of the consequences என்று சொன்னார். நாங்கள் விளக்கை ஏற்ற விடமாட்டோம், அதற்கு பின்னணியில் எது வந்தாலும் சமர்ப்பிப்போம் என்றார். சமாளிப்போம். இது யார் சொன்னா? இதுக்கு பின்னால அரசியலே இருந்துட்டு போட்டோங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசியலே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஓட்ட மதிக்கல எடப்பாடி பழனிசாமி. அடே இப்படி சொன்னா முஸ்லிம் ஓட்டு போட மாட்டாங்க, மதிக்கல, நடுநிலையாளர் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் ஏத்துக்கலையே, கடைசி வரைக்கும் கருத்து சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த திருப்பரங்குன்றத்தில் விஜய் கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னு பார்த்தா சிடிஆர் நிர்மல்குமார். அப்படியே ஆர்எஸ்எஸ்ல தடவி எடுத்து தானே பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி நான் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தவன் என்று தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அவருக்காக அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ கருத்தே சொல்லலையே, எங்களுக்காக எப்படி களமாடுவ? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கருத்தை கூட சொல்ல துணிவில்லாத ஒருவருக்காக நமக்காக களமாடி கொண்டிருக்கும் ஒருவரை இழக்க முடியுமா? இன்னைக்கு தான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி. இன்னொரு விஷயம் என்ன, முஸ்லீம் அமைப்புகள் தாமுக இருந்தால் எஸ்டிபி இருக்காது, எஸ்டிபி இருந்தால் மஜக இருக்காது, மஜக இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா, ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த தேர்தலில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருத்தம் கூட எனக்கு இருக்கு. ஆனால் என்னென்னா, ஒரு அடி உதை நெருக்கடின்னு வந்தால் தான் எல்லாம் ஒன்றா வருது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து பேசுறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா சரி, அது வரைக்கும் சந்தோஷம். நெருக்கடி காலத்தில் எல்லாரும் ஒன்றாயிட்டோம்ல. அப்போ இப்படி ஒன்றாகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால், தன்னுடைய சொந்த லாபம் சுயலாபத்தை தாண்டி இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு எத்தனை சீட்டு கொடுக்கல, ஏன் அவ்வளோ கொடுக்கல, ஏன் இவ்வளோ கொடுக்கல, அது பேசுகிற நிலையில் கூட இப்போ நம்ம இல்லை. ஆல்ரெடி we are too late. அரசியல் ரீதியாக பின்தங்கி 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 அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு இப்போதான் புரட்சியாளர் பழனி பாபா சொல்கிற மாதிரி இப்போதான் ஏதோ ஒரு குறுகிய அரசியல் ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வு, ரொம்ப குறைந்தபடியான ஒரு விழிப்புணர்வு இப்போ தான் வந்திருக்கு. எனவே அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் கருத்து இல்லை. சரி தொலைது, திருப்பரங்குன்றம் இஷ்யூவாவது சென்சிட்டிவான இஷ்யூ, அதில் தான் கருத்து இல்லைன்னு பார்த்தா அவர் படத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறான். அது தடுத்தது பிஜேபி தான் ஒரு வார்த்தை தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி தான் சீன்லேயே இல்லையே. அவர் தெளிவாக டெக்ளரே பண்ணிட்டார், நான் என் கதை முடிஞ்சிருச்சு, நான் இப்படி தான் அப்படின்னு டெக்ளேர் பண்ணிட்டார். எனவே நம்மை பொறுத்தவரை திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், இந்த எவனாவது நம்மக்கிட்ட வந்து பாஜக உள்ள வந்துடும் சும்மா இதை சொல்கிறது ரெண்டு கும்பல் தான். ஒன்று இந்த விஜய் கும்பல், இன்னொன்று சீமான் கும்பல். அப்போ பாஜக உள்ள வந்து இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு இப்போ சீமான் கேங்கை பார்த்து கேட்குறேன், நம்ம கூட்டேயே கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லா சிந்திக்கிறவங்களே அதை பேசுகிறப்ப வேதனையாக இருக்குது. இல்லை அவருக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம், ஒரு வாட்டி கொடுத்து பார்க்குறதுக்கு இது என்ன பண்பட்டுருச்சாமா, ஒரு வாட்டி நக்கிட்டு போட்டுட்டுமேன்னு சொல்கிறதுக்கு இல்லை கேட்குற தெரியாமல், இது ஒரு வாட்டி போகட்டுமே, ஒரு வாட்டி போடுவோமே அப்படின்னா சீமானுக்கென்று சீமான் 100% சரியான நபர்னே வச்சுக்கோம் ஒரு வாதத்துக்கு. இந்தியா முழுக்க பாசிசத்தை எதிர்ப்பதற்கான என்ன கட்டமைப்பு இருக்கிறது சீமான் இடத்துல? தூங்கி எஞ்சா ஒரு வார்த்தை, மரச்செக்கு என்னைக்கு வர்றல அது மாதிரி நீ என் தாய் மதத்துக்கு வா. இஸ்லாமும் கிறிஸ்தவமும் என் மதமே இல்லையே, ஒன்று அரேபிய மதம், இன்னொன்று ஐரோப்பிய மதம். மரச்செக்கு என்னைக்கு திரும்புற மாதிரி நீ தாய் மதத்துக்கு வா. நீ என்னுடைய மதம் வைணவம், என்னுடைய மதம் மாலியம், என்னுடைய மதம் சிவமயம், நீ அதுக்கு வா என்னை கூப்பிடுறானே. இந்த வாதத்தை என்னை நோக்கி வைத்தவன் யார்? இந்திய அளவில் இந்த வாதத்தை என்னை நோக்கி வைக்கிறவன் யாரு? நான் ஏற்றிருக்கும் மார்க்கத்தை அந்நிய மதம் என்று சொல்பவன் யார்? யார் சொல்றா? பிஜேபி சொல்றா. தாய் மதத்துக்கு வா, மரச்செக்கு என்னைக்கு திரும்புற மாதிரி வாங்குறான், இதை யார் சொல்றா? அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான் அவன்? கர்வாப்சி, தாய் மதம் திரும்புதல். சித்தாந்த ரீதியாகவும் என்னை எதிர்க்கிறான், ஒரு போர்வையை பத்திக்கிறான். ஆனால் அவனா 2 விஷயத்துக்கு முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசிட்டு என்ன நம்பி வான்னா, தேசிய அளவில் இன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கரணம் தப்பினால் மரணம். இந்த இதில் வள்ளுவர் கூட்டத்தில் கேடி ராகவன் நின்று பேசிக்கிட்டு இருந்தார். நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி நின்று கேட்டேன், எவ்வளோ சாதனைகள் இந்த இந்தியாவில் செஞ்சிருக்கிறோம். சரி, அவன் என்னத்தை தான் சொல்கிறான்னு கேட்போம். பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டினோம், நம்பர் 1. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர பார்த்தோம், நம்பர் 2. ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தோம், காஷ்மீரில் 370 ஆர்டிகளை ரிவோக் செய்தோம். இதெல்லாம் அவங்க சாதனையா? இதில் ஏதாவது நாட்டுக்கு இருக்கா? சரி, இதில் எல்லாருமே டார்கெட் ஆடியன்ஸ் யாரு?
எல்லாரும் முஸ்லீம். எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது பயமுறுத்தல் அல்ல. நான் தான் தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, என்னை படைத்த ரப்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒற்றை ஆதாயத்தை யார் மூலமாகவும் அடைந்தவன் இல்லையா, ஒருத்தர் எந்த ஆதாயத்தை அடைஞ்சவன் இல்லை. எனக்கு தெரிந்த அரசியல் விழிப்புணர்வை என் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் வழி நடத்த அல்லாஹ் போதுமானவன் நம்புறேன். அவ்வளவுதான். ஏதாவது டிஃபரன்ஸ் ஒரு வாதத்துக்கு இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், முதல்ல இந்த தேர்தல் முடி, ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் முடி. ஏனென்றால் இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு கால் டெல்லியில், இன்னொரு கால் தமிழ்நாட்டில், ஒரு கால் டெல்லியில், இன்னொரு கால் ஆந்திராவில். ஏன்னா அவன் ஸ்டேட்டு சென்டர் ஒருத்தனுக்கு இருக்குது. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கால் தமிழ்நாட்டில், இன்னொரு கால் டெல்லியில். நீங்கள் டெல்லியில் காலையை வைக்க முடியாது, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கூட ஹோலியில் ஏற்பட்ட கிளாஷை அவ்வளோ பெரிய மதக்கலவரமாக்கி அவ்வளோ பெரிய வீடு அதை இடித்து உடச்சி டெல்லியில் தலைநகரத்தில். ஏனென்றால் பிஜேபி வந்துடும் என்று பூச்சாண்டி காட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய மூடர்களை பார்த்து சொல்கிறேன். இதே பிஜேபி தன்னுடைய சித்தாந்தத்தை தலைவிரித்தாடி கொண்டு உள்ளே நுழைந்தால் என்ன நடக்கும் என்று பில்கிஸ் பானுவை போய் கேளு, ஆசிஃபாவை போய் கேளு. சொல்றதுக்கு உயிரோட இல்ல, அவங்க அப்பா அம்மாவை கேளு. கத்துவாவிலே ஹத்ராஸிலே கொல்லப்பட்ட பெண்களுடைய குடும்பங்களை போய் கேளு. இல்லைன்னா யூபி காரன் எவனாவது கிடைச்சானா முடிவெட்டுறதுக்கும் வீட்டில் ஏதாவது கட்டட வேலை செய்யறதுக்கு வருவான் யூபி காரன், பீகார் காரன், அவனை கூப்பிட்டு கேளு என்ன பண்ணுவான். முஸ்லீம்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேளு. பயமுறுத்தி ஓட்டு பெறுவதற்கு நாம் என்ன பயமுறுத்தினால் பயந்து போவதற்கு ஆட்களா? நாம் விழிப்புணர்வு கொண்ட மக்கள், அல்லாஹ்வின் தூதரை ஏற்ற மக்கள், இறைவனை பயப்படக்கூடிய மக்கள், ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இறை தூதரின் வழியில் வந்த மக்கள். நமக்குன்னு விழிப்புணர்வு வேண்டாம்? அப்ப நம்முடைய விழிப்புணர்வு தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் முஸ்லிம்களை அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தில் இருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும். நான் சொல்றேனே, 370 ஆர்டிகிள் ரிவோக் பண்ணிட்டோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பெருமை. எவ்வளோ பெரிய ஆபத்து என்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை செய்கிறான், செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் நம்ப வைக்கிறான். இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே சாதனை அப்படின்னு நம்ப வைக்கிறான். அதுதான் அடுத்த கட்ட பெரிய ஆபத்து. செய்கிறது முஸ்லிம்களுக்கு ஓரம் வஞ்சினே ஒரு செயலை செய்கிறான், செஞ்சுட்டு இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கிறான். சூப்பராக பாருங்களேன், கேட்குறான்ல சில பேர், அப்படி சூப்பராக செய்கிறாருப்பா, என்ன பண்ணார், காஷ்மீர் பிரிஞ்சு இருந்தது கொண்டு வந்து சேர்த்துட்டார்ல, நம்ப வைக்கிறான். நான் அதான் ரொம்ப அழகாக சொன்ன ஒருத்தருக்கு உதாரணம். ஒரு 10 சென்ட் இடம், நான் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 சென்ட்டில் இருக்கிறேன், பின்னால் 5 சென்ட்டில் நீ இருக்க. எங்கள் தாத்தா பாரும்போது பக்கத்தில் உள்ள வழி தான் பின்னால் இருக்கிறவனுக்கு தரணும்னு சொல்லிட்டு செத்துட்டாரு, வாய் வழியாக சொல்லிட்டு செத்துட்டாரு. எங்கள் தாத்தா சொன்னது தானே, இப்போ இனிமேல் அந்த வழிலாம் தர முடியாது, நான் அடைச்சிட்டா நீ ஏற்றுக்குவியான்னு. அப்படி தானடா, காஷ்மீர் சேர மாட்டேன் நான் இந்தியாவோட. அப்போ ஜவஹர்லால் இருக்கிற காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? உங்களுக்குன்னு சிறப்பு அந்தஸ்து இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது அப்போ கொடுத்த வாக்குறுதி தானே இப்பயே நிறைவேற்றணும்னு கேட்குற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு அக்கிரமத்தை நிகழ்த்துவது மட்டுமல்ல, நிகழ்த்தப்படக்கூடிய அக்கிரமம் நியாயமானது, அந்த அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நியாயமாக தேசப்பற்று. அந்த அக்கிரமத்தை ஏற்று நடப்பது தேசப்பற்றுக்கு சமமானது. அந்த அக்கிரமத்தை ஏற்று நடப்பது தேசத்திற்கு செய்யக்கூடிய சேவை. அந்த அக்கிரமத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது, யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அக்கிரமத்தை எதிர்த்து கேள்வி கேட்டானா அவன் தேச விரோதி அப்படின்னு பதிய வச்சானா இல்லையா? டீலிமிட்டேஷனை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் நடக்குது. முஸ்லீம்களுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். பழனி பாபா அழகா சொல்லுவார், ஒன்றை என்னுடைய எதிர் வீட்டுக்காரனை அடிக்கும் போது நான் அமைதியாக இருந்தேன், என்னுடைய பின் வீட்டுக்காரனை கைது செய்யும்போது நான் அமைதியாக இருந்தேன், என்னுடைய இடது பக்க வீட்டுக்காரனை கைது செய்யும்போது அமைதியாக இருந்தேன், என் வலது பக்க வீட்டுக்காரனை கைது செய்யும்போது அமைதியாக இருந்தேன், என்ன கைது செய்யும்போது அதான் எல்லாரும் போயிட்டாங்களே. அதான் நிலைமை. உண்மையிலே இந்த நாடு எப்படி சந்திக்கும்னா, ஆனால் ஒரு விஷயம் தெளிவு, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், என்னென்னா வெறும் முஸ்லீம்களை மட்டுமே மையப்படுத்தியவர்கள் அல்ல இவர்கள். அந்த 3% இந்த மண்ணை ஆளாத வரைக்கும் விடமாட்டான். அதுக்கு யாரெல்லாம் ஒடுக்கணுமோ எல்லாரையும் ஒடுக்குவான். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லோரையும் தேச விரோதிகள்னு சொல்லுவான். அவனுடைய பிரச்சனை என்னன்னா, உலக அளவில் ஹார்ட்கோர் காம்படிட்டிவ்னா அது முஸ்லீம்ஸ் தான் அவனுக்கு. அது ஈரானாக இருந்தாலும் பலஸ்தீனாக இருந்தாலும் உலக அளவில் அவன் இந்த கும்பல்லாம் ஒன்றாயிடும், நம்மளாம் ஒன்றாயிடுவோம். ஒரு பக்கம் உலக அளவில் இந்த சித்தாந்தவாதிகள் எங்கு சென்றாலும் முதலில் யாரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது இவனை காலி பண்ணிட்டா சரியாயிடும். காரணம், ஒடுக்கப்பட்டவனா அவனை அடிச்சா அவனுக்கு வழிகால் கொடுத்து தான் இஸ்லாத்தை வச்சிருக்கிறான். பாதிக்கப்பட்டவனா உடனே இவன் தான் களத்தில் போய் போராட்டத்துக்கு வர்றான்.
ஏதாவது ஒரு அநீதியா உடனே அநீதி நான் விடக்கூடாது, நான் உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பி வர்றான். யூபியில் பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா, ஏன் இஸ்லாமியர்களை இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள் என்றால், எந்த உத்தரப்பிரதேசத்திலே 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து கலவரங்கள் நடந்து, அதைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டு, அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவிலே குண்டு வெடித்து, அதைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டு, அதைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் சிறையில் அடைக்கப்பட்டு, அதே யூபியிலே சிஏஏ போராட்டத்தின் போது கலந்து கொண்டதற்காக முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு, முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு, அஃப்ரின் பாத்திமா என்கின்ற பெண்மணி டெல்லியிலே போராடினார் என்பதற்காக அவளுடைய வீடு யூபியில் இருக்குதுன்னு சொல்லி எந்த நோட்டீஸுமே பிரேயர் நோட்டீஸை தராம அவருடைய வீட்டை இடித்து இருக்கிற அத்தனை பேரையும் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து, யுஏபிஏவில் கைது செய்து, இவ்வளவு அக்கிரமத்தையும் செஞ்சு உள்ள வைக்கிறான். இவ்வளவு நடக்குது யூபியில், யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இவ்வளவு நடக்குது. யான்பாபி மஸ்ஜிதில் சர்வே எடுக்க போறாங்க, இதில் ஷாயி ஈத்கா பள்ளிவாசலில் சர்வே எடுக்க போறாங்க, நம்ம மீண்டும் ஒரு பாபர் மசூதி இழக்க போறோம் அப்படின்ன உடனே இவ்வளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் பார்த்தவன் தானே முஸ்லிம்ஸ். கொஞ்சம் கூட யோசிக்காமல் களத்திற்கு வந்தார்கள். இவ்வளவு அவன் பார்த்துருக்கான், யூபியில் இருக்கிறவன் ஆள்றவன் யாருன்னு தெரியும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் களத்திற்கு வந்தார்கள். 5 பேர் தன்னுடைய நெஞ்சிலே இந்த குண்டுகள் பாய்ந்தன. 5 பேருடைய நெஞ்சுகளிலே இந்த குண்டுகள் பாய்ந்தன. 5 பேர் அந்த களத்திலே சாதத்தை அடைந்தாலும், எத்தனை முறை இவர்களை ஒடுக்கினாலும், எத்தனை முறை இவர்களை அடக்கினாலும், இந்த சமூகம் ஏன் அடக்க மறுக்கிறது என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த உணர்வுலாம் நம்மகிட்ட கரெக்டா இருக்கு. அரசியல் விழிப்புணர்வு இருக்கா? போராட்ட உணர்வு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் விட்டுறலாம் மாட்டோம், அது நம்ம வரலாறுலே கிடையாது. ஏன்னா மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய உரிமைக்காக களத்தில் நின்று போராடி இறக்கிறானோ, அது ₹1 இருந்தாலும் சரிதான். என்கிட்ட ஒரு ₹1 பறிக்கிறார், அதை தரமாட்டேன்னு நான் போராடுறேன், அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டுறார், எனக்கு நான் யாரு? ஷஹீத். இது அப்படியே பதிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த உரிமைக்காக விட்டு கொடுத்து வாழ்வதை விட, புரட்சியாளர் பழனி பாபா சொல்வதை போல, நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட, செத்துமடைந்தாலும் சிங்கமாக இருப்பது மேல், கோழையின் தலையில் கிரீடமாக இருப்பதை விட, வீரனின் காலில் செருப்பாக இருப்பது மேல், கள்ளிச்செடியில் மலராக இருப்பதை விட, ரோஜா செடியில் முள்ளாக இருப்பது மேல் என்று புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை போல, உணர்வுக்கும் வீரத்திற்கும் நம்முடைய உரிமை பறிக்கும் பொழுது எதிர்த்து நிற்பதற்கும் இந்த சமூகம் ஒருபோதும் குறை வைத்ததில்லை. ஆனால் அரசியல் தெளிவென்று வரும்பொழுது ஆளுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அதில் கிடைச்ச வீக்னஸ் தான். அப்படியே அவனை பாருங்க, உரிமை கிரிமை அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவான், அரசியலில் தெளிவாக இருப்பான், அரசியலில் தெளிவாக முடிவெடுப்பான். நாம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் சூழ்நிலையில் இருக்கிறோம். இன் ஜென்ரல் இங்கே நிற்கிற வேட்பாளர் யார், அவர் நம்மளுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, அதையெல்லாம் அப்பாற்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் சிறுபான்மை சமூகம் அனைத்தும் ஒன்றிணைந்து வந்திருக்கிறது. சிறுபான்மை இயக்கங்கள் ஒன்றிணைந்து வந்திருக்கிறது. சிறுபான்மை கட்சிகள் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறது. ஒற்றை இலக்கு, ஒரே இலக்கு. பிரச்சனை நம்ம ஓட்டு போடுறோமாங்கிறது இல்லவே இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம் எத்தனை பேரை இதன் பக்கமாக வாக்களிக்க வைக்க போகிறோம் என்பது முக்கியம். இது விளையாட்டு கிடையாது. உங்களுக்கு இப்படி புரிஞ்சுக்கிங்களேன். இவ்வளவு அமைப்புகள் நம்ம ஏதாவது ஒரு வகையில் மதிக்கிறோம், இருக்கிறோம். ஒருத்தர் திமுகவில் இருக்கிறோம், ஒருத்தர் தாமுகவில் இருக்கிறோம், ஒருத்தர் எஸ்டிபியில் இருக்கிறோம், ஒருத்தர் ஐஎம்எல் இருக்கிறோம், ஒருத்தர் மாஜகவில் இருக்கிறோம், ஒருத்தர் வேறு இன்னும் பிற கட்சிகளில் இருக்கிறோம். இவ்வளவெல்லாம் முயற்சி எடுத்தும் இப்போ யூபியில் நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா? தைரியமாக நின்றுக்கிட்டு, இந்தியாவிலேயே அதிகம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது? யூபி. எப்படி ஒரு பிரதமரால் 80:20 அப்படின்னு பிரகடனப்படுத்த முடியுது? உங்கள் 20க்கும் இந்த 80க்கும் தான்டா போரே, உன் ஓட்டே வேணாண்டாங்கிறான் அவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, உன் ஓட்டே வேணாங்கிறான். அது ஏன்னா அங்கே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியவில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை சிதற வைத்து பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார். அவனுக்கு தெரியலை, அது விவரம் கிடையாது. ஆனால் ஒருவேளை இந்த தேர்தலில் நம்ம பாட்டுக்கு நம்ம மனசுக்கு தோணுன மாதிரி எவனுக்காவது ஓட்டு போடுவோம். நான் அன்றைக்கி திண்டுக்கல்லில் போனால், திண்டுக்கல் சீனிவாசன் எங்கள் ஊரில் நல்ல மனுஷன், எங்களுக்கு டேம் திறக்க விடாமல் காப்பாற்றினார், எங்களுக்கு அதை பண்ணார் இது பண்ணார், அதுக்காக கொஞ்சம் பேர் முஸ்லீம்ஸே ஓட்டு போடுவாங்கன்னு அதிர்ச்சி ஆகிட்டேன். பெரிய அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்ன? இவன் யாரு? அபூஜஹலை விட ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமானவர் இருந்தானா? அபூ லஹபை விட ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமான ஒருத்தர் இருந்தானா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? குர்ஆன் என்ன சொல்லுது? இதைத்தான் நான் என் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இதை பிரகடனப்படுத்தி தான் அனுப்பிச்சு வச்சேன். இதை அப்படியே சொன்னேன். பிரச்சனை நடக்குது வீட்டில், அப்போ சொன்னேன், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு அப்படின்னு.
அல்லாஹ்வை தூய்மையாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்ப்பவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவராக நீங்கள் ஒருபோதும் பெற மாட்டீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் அந்த சமூகத்துக்கும் எதிரி என்றால் அவன் எனக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கும் எதிரிதான். அவன் என்னை பெற்ற தகப்பனாக இருந்தாலும் எனக்கும் எதிரிதான். அவன் என்னை நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் எனக்கும் எதிரிதான். நான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் எனக்கும் எதிரிதான். இது ஒரு கொள்கை பிரகடனம். அதுக்காக அரசியலை கொண்டு வந்து இதில் நுழைக்காதீங்க. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நான் என்ன சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னா, இந்த முறை இந்த சமூகத்திற்கான உரிமையையும் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்குது. நான் வந்து ஓப்பனாக பிரகடனம் பண்ணுறானே, இன்னொரு அயோத்தியா மாற்றுவோங்கிறானே, என்ன அர்த்தம்? அவனை மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கிறான். ஏற்கனவே மாறின அயோத்தியில் என்ன நிலைமை? நியாயம் கிடச்சிருச்சா? போன இடம் திரும்பி வந்துச்சா? அப்போ ஒரு விழிப்புணர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை இந்த சமூகத்திற்கு யார் எதிரியோ அவர் நமக்கு எதிரி. அவன் எனக்கு நல்லது செஞ்ச எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரிதான். எனக்கு கூப்பிட்டு, எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு, அலீம் நீ நல்ல பையனாக இருக்கிற, எனக்காக நீ ஒரு ஓட்டு போட்டுரு அப்படின்னா கூட நான் என்ன செய்வேன்? ஆனால் நீங்கள் ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஓட்டு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுவோமா இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த வட்டாரங்கள்லேருந்து எனக்கு உங்கள் புள்ளெல்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு முடக்கா டென்ஷனில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் பதிலுக்கு. அது என்ன மெசேஜ்னு ஓப்பன் ஃபார் அதை சொல்லக்கூடாதுன்னு வைங்களேன். சும்மா எனக்கு மெசேஜ் பட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு இடக்கு முடக்கா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். அதில் இருந்து தான் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்டது அதுலேருந்து தான். சும்மா நோயின்னு ஏதோ போட்டே இருந்தாங்க. பிரச்சனை ஆகிடுச்சு, அனுப்பிச்சி விட்டாச்சு. சும்மா நோய் அதுலேருந்து நான் ஒரு இடக்கு முடக்கா ஒன்று போட்டு விட்டேன். போட்டு வந்து ரெக்ரெட் பண்ணேன், பொறுமையாக இருந்திருக்கலான்னு. ஆனால் அந்த உணர்வு கொஞ்சம் இடம் கொடுக்கல அந்த இடத்துல. அப்போ நாம் தெளிவாக மிஷினரி மூமெண்ட்டாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல். அதுதான் இப்போ நான் எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு ஓடி வர்றோம் அப்படின்னா, நமக்கும் பொருளாதார தேவைகள் இருக்குது, நமக்கும் பிஸ்னஸ் இருக்குது, நமக்கும் இது இருக்குது. மற்ற சராசரி அரசியல் கட்சி நிர்வாகிகள் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம யார்ட்டையும் எதிர்பார்த்து எதுவும் வர்றது கிடையாது. நம்ம யார்ட்டையும் டிமாண்ட் பண்ண போகிறது கிடையாது. எதுவும் கொடுங்கன்னு வாங்க போகிறது கிடையாது. அது நம்முடைய நோக்கமும் கிடையாது. வழிச்செலவுக்கு ஓகே ஆனாலே போதுமானது. ஆனால் நம்ம வந்து ஒரு மிஷினரி மூமெண்ட், வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு விழிப்புணர்வு பிறந்தாலாவது இன்ஷா அல்லாஹ் அது யூபியை அடைந்து தமிழ்நாட்டு மக்கள் போல நாமும் அரசியல் என்று வந்தால், மற்ற விஷயம் கூட அப்புறம் தான், அரசியல் என்று வந்தால் தெளிவோடு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாட்டு சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம்கள் முடிவெடுக்க வேண்டும். அது தேர்தல் வெற்றியில் பிரதிபலிக்கணும். தெளிவாக குத்தனாயா எல்லாருக்கும் சொன்ன இடத்துல அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செஞ்சாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு வர வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இது நான் சொல்கிறது இப்போ இங்கே இருக்கிற எல்லோரும் அவர்கள் ஒரு 10-20 நபர்கள்ட்ட. அதுக்காக நம்ம வெறும் சிறுபான்மை மக்களோட பேசுறதில்லை, எல்லார்ட்டையும் பேசணும். இது நம்ம கூடியிருக்கிறது சிறுபான்மை மக்கள். நான் அந்த சப்ஜெக்ட் அந்த கோணத்தில் சொல்கிறேன். எல்லோரிடத்திலும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், சிந்தாமல் சிதறாமல். ஏன்னா ஒரு சின்ன ஆபத்தை பார்க்குறேன் இப்போ, இந்த நடிகர்களுடைய பிரவேசம், சில இயக்குநர்களுடைய பிரவேசம், அதை நம்ம பேசித்தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால் சிந்தாமல் சிதறாமல், எடப்பாடி போட மாட்டாங்கன்னு ஓரளவு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அதில் இப்போ திண்டுக்கல்ல அதை பேசினாங்க, நம்ம ரொம்ப உணர்வாக என்ன சொல்லணுமோ அதை நான் சொன்னேன். இங்கே அந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் நல்ல அறிவாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஊர், அதுவும் அறிவாளி ஊர் தான். இது இன்னும் கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வுகள் இருக்கக்கூடிய ஊர். அதனால் ஒரு அரசியல் முன்மாதிரியை சிறுபான்மை சமூகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் வாய்ப்பு இந்த வாய்ப்பு. அதன் பின்னரும் கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிந்த பிறகு கூட ஒவ்வொருவரும் உங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பற்றி யோசிக்கணும். உங்கள் லோக்கலில் வந்து நீங்கள் கவுன்சிலராக நிற்கிறதுக்கு, நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளில் இணைந்து பணியாற்றுவதற்கு, அதில் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அரசியல் அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு. ஒரு முறை ஒன்று ராகுல் காந்திகிட்ட கேட்கும்போது ஒரு பதில் ஒன்று சொன்னார். அதை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இஃப் ஐ எம் ரைட், அலிகர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு மாடியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்கள பார்க்க முடியல, மைக்கில் கேள்வி மட்டும் கேட்குறாங்க. அப்போ ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க, என்னைக்கு ஒரு முஸ்லீம் பிரதமரை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ராகுல் காந்திகிட்ட. அப்போ ராகுல் காந்தி சொல்கிறார், நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்கன்னு தெரியல, பட் உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு, நான் பதில் சொல்கிறேன். முஸ்லிம்களை விட சிறுபான்மையினர் சீக்கியர்கள். ஒரு சீக்கிய பிரதமரை காங்கிரஸ் கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்றார். போன்லையா? ஒரு சீக்கிய பிரதமரை காங்கிரஸ் கொடுத்து விட்டது. நீங்கள் சீக்கியர்களை விட பெரும்பான்மை,
உங்களுடைய அரசியல் பங்களிப்பை, பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள். நிச்சயமாக ஒரு முஸ்லீம் பிரதமர் இந்த இந்தியாவில் உருவாவார் என்று சொன்னார் ராகுல் காந்தி. அது அவங்க உண்மையை சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, கட்சிக்கு நல்லது இப்படி பேசுவாங்க, அப்புறம் மாற்றி பேசுவாங்க. நம்முடைய விழிப்புணர்வை நோக்கி, நம்முடைய அரசியல் அறிவை அதிகப்படுத்துவதை நோக்கி, பங்களிப்பை நோக்கி செல்ல வேண்டும். அதன் முதன்படியாக வரக்கூடிய தேர்தல் அமைய வேண்டும். தெளிவாக முடிவெடுத்தோம், சரியாக வாக்களித்தோம். நாம் யாரை இலக்கு வைத்தோமோ